இப்பொழுது நம் குருஜி அவர்கள் நமக்கு அருளாசி வழங்கி நம் கலை நிகழ்ச்சியை தொடங்கி வைப்பார்கள். அடியன் குருஜி. எல்லாருக்கும் நமஸ்காரமா. ரொம்ப சந்தோஷம் உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல. இவ்வளவு நேரம் நான் ராமாயணம் கேட்டுட்டு இருந்தேன். ரொம்ப அற்புதமா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அழகா ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வியூஸ் சொன்ன விதம் வந்து ரொம்ப அழகா இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க நிறைய பேர் தர நிவேதிதாவுடைய குரல் கேட்டேன், ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நிவேதிதா பிரபு அவங்கள்ட்ட கேட்டேன், ஜெயந்தி ஸ்ரீ அவங்கள்ட்ட கேட்டேன், ரொம்ப நல்லா சொன்னாங்கம்மா. வாழ்த்துக்கள். அதுதான் நம்மளோடது வந்து லக்ஷ்மி சதகம். லக்ஷ்மி சகஸ்ரம் 2 வருஷமா இந்த ஆண்டு விழால லக்ஷ்மி சகஸ்ரம் ப்ரோக்ராம் சென்ற வருஷம் நிவேதிதா மேம் அவங்க குழந்தைய வச்சு பேச வச்சு ரொம்ப நல்லா நடத்தி கொடுத்தாங்க இந்த ப்ரோக்ராம. இந்த வருஷம் லக்ஷ்மி சதகத்தினுடைய கேள்வி வினாக்கள் கேட்க போறோம். எப்படி ப்ராசஸ்ங்கிறத நீங்க சொல்லிடுங்கம்மா நித்யா மேம். அடியன் குருஜி. மேம் இது வந்து கொஸ்டின் ஆன்சர்ஸ் தான். ஆன்சர் தெரிஞ்சவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நாங்க கூப்பிட்ட உடனே அவங்க யார கூப்பிடுறோமோ அவங்க மட்டும் பதில் கொடுங்க. இதுதான் நம்ம ரூல்ஸ். அடியன் குருஜி, நம்ம ஆரம்பிப்போம். யாரும் வந்து அவசரப்பட்டு பதில் சொல்லாதீங்க. அவசரப்பட்டு பதில் சொன்னா அவங்க வந்து உங்களை மியூட் பண்றதுக்கு இல்ல ரொம்ப இந்த மாதிரி திருப்பி நீங்க சொன்னா உங்களை வந்து இதுவும் பண்ணிடுவாங்க, அதாவது ரிமூவ் பண்ணிடுவாங்க குரூப் விட்டு. அதனால அவசரப்பட வேண்டாம், ஜஸ்ட் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அவங்க கூப்பிடுவாங்க. பதில் தெரியாட்டி ஒன்னும் தப்பு கிடையாதுமா. தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் நம்ம இந்த ப்ரோக்ராம் பண்றோம். அதனால தெரியல அப்படிங்கறதுனால நம்ம சொல்ல வேண்டாம்ல, தெரிஞ்சதை நீங்க சொல்லலாம். தவறா இருக்குமோ அப்படிங்கிற தயக்கம் வேண்டாம். எல்லாருமே தெரியாது தெரிஞ்சுட்டு வந்ததுதான் கத்துட்டு இருக்கோம். சோ இது ஒரு ரிவிஷன் மாதிரி தான், கிளாஸ்க்கு ஒரு ரிவிஷன் மாதிரி தான். சோ முதல் கேள்வி, தெரியுதாமா? அடியன் தெரியுது மேம். யாருக்காச்சும் தெரியலன்னா ஸ்கிரீனை பெருசு பண்ணிக்கோங்க உங்க போன்ல. குருஜி கொஸ்டின் வாசிக்கவா? கீழ் வருவனற்றில் ஒன்று மட்டும் தாமரையின் பெயர் அல்ல. கீழ் வருபவற்றில் ஒன்று மட்டும் தாமரையின் பெயர் அல்ல. 4 ஆப்ஷன் கொடுத்திருக்கோம். ஆப்ஷன் ஏ குமுதினி, ஆப்ஷன் பி சலஜா, ஆப்ஷன் சி நீரஜா, ஆப்ஷன் 4 ராஜீவி. மிஸ்டர் கல்யாணராமன் வாங்க. கல்யாணராமன் வாங்க. ராஜீவி. சரஸ்வதி சுப்பு வாங்க. தவறான விடை. சரஸ்வதி சுப்பு வாங்க. குமுதினி. வெரி குட்மா. குமுதினி அப்படிங்கிறதுதான் சரியான பதில். பாக்கி எல்லாம் தாமரையுடைய பேர். ராஜீவி, ஜலஜா, நீரஜா எல்லாமே தாமரையினுடைய பேர். குமுதினி அப்படிங்கறது அள்ளிமலரை குறிக்கக்கூடிய வார்த்தை. வெரி குட்மா, சந்தோஷமா, வாழ்த்துக்கள். நன்றிங்கம்மா. அடுத்த கேள்வி கேளுங்க நித்யமா. அடியன் குருஜி. வித்தியாசமான ஒன்றை கண்டுபிடி. கீழுள்ளவற்றில் வித்தியாசமான ஒன்றை கண்டுபிடி. அப்திதனையே, வாரதி கன்யே, இந்து பகினி, நீரதி புத்திரி. ஸ்ரீலதா ரங்கநாதன் வாங்க. இந்து பகினி. சரியான விடை. ரீசன் சொல்ல முடியுமா? காரணம்? மீதியெல்லாம் கடலின் மகளேன்ற மீனிங், அது மட்டும் வேறையா. வெரி குட், சூப்பர்மா. இந்துனா சந்திரன், பகினினா கூட பிறந்தவர், சந்திரனுடைய சகோதரி அப்படிங்கிற அர்த்தம். சூப்பர்மா. அடுத்தது, கீழ்வரும் எந்த சேத்திரத்தில் தாயாரின் பெயர் பெருந்தேவி இல்லை? ஆப்ஷன் சேலம், 2வது அம்ஜிக்கரை, 3வது காஞ்சிபுரம், 4வது வந்தவாசி. இவற்றுள் எந்த சேத்திரத்தின் தாயாரின் பெயர் பெருந்தேவி இல்லை? ராஜிநாதன் வாங்க. வந்தவாசி. சரியான பதில்மா, சூப்பர். பாக்கி எல்லா கஷேத்திரத்திலையும் பெருமாள் பேர் உங்களால சொல்ல முடியுமா? காஞ்சிபுரம் பொதுவாவே தெரிஞ்சுக்கணும். ரங்கநாயகி அப்படின்னு தாயார் பேர் இருந்தாலே நிச்சயமா ரங்கநாதன்ங்கிறது தான் தாயார் பெருமாளோட பேரா இருக்கும். அதே போல பெருந்தேவி அப்படிங்கிற பேர் வந்தாலே அங்க எங்கேயாவது ஒரு இடத்துல வரதன்கிறது தான் பெருமாளுடைய பேர். சேலம் வந்து பிரசன்ன வரதராஜ பெருமாள், அமிஞ்சிக்கரையும் பிரசன்ன வரதராஜ பெருமாள், காஞ்சிபுரத்துல வரதராஜ பெருமாள், வந்தவாசியில வேற பெருமாள். சோ தட் பெருந்தேவி தாயார்னால நிச்சயமா பெருமாளோட பேர் வந்து வரதனா தான் இருக்கும்.
அது தெரிஞ்சு. நன்றி குருஜி. அடியன் வாழ்த்துக்கள் மேம். அடுத்த கேள்வி, பின்வரும் சேத்திரங்களில் ஒன்று மட்டும் வேறுபடுகிறது, அது என்னன்னு சொல்லணும். பின்வரும் சேத்திரங்களில் ஒன்று மட்டும் வேறுபடுகிறது. ஆப்ஷன்ஸ்: திருக்கண்டியூர், பி உறையூர், சி திருப்புட்குழி, டி திருப்பதிச்சாரம். மகேஸ்வரி சந்திரசேகர் வாங்க. திருப்பதி சாரம். தவறான விடை. சுகந்தினி சக்தி வாங்க. உறையூர் மேம். தவறான விடை. பி சுமதி வாங்க. திருக்கண்டியூர். ராதே கிருஷ்ணா. அடியன் சுவாமி, அடியன் குருஜி. சரியான விடை என்ன சொல்ல யாராவது ட்ரை பண்றீங்களா? எனக்கு ரீசன் சொல்லணும். ஆமா, திருப்புட்குழி. திருப்புட்குழி மேம். ஒரே செகண்ட். ராமபிரான். காரணம் சொல்லுங்க. ராமபிரான், மத்ததெல்லாம் வேற பெருமாள், இதுல வந்து ராமபிரான். இல்ல இல்ல இல்ல, தவறான பதில். தவறான பதில் இல்ல. இல்ல, தாயாருடைய பேர் மரகதவள்ளி தாயார். பாக்கி எல்லா ஊர்லயும் திருக்கண்டியூர்ல, உறையூர்ல, திருப்பதி சாரம்ல எல்லாம் தாயாருடைய பேர் கமலவள்ளி தாயார்னு பேர். திருப்புட்குழியில மட்டும்தான் மரகதவள்ளி தாயார் அப்படிங்கிறது அவளுடைய திருநாமம். அடியன். அடுத்த கேள்வி, பின்வருவவற்றுள் ஒன்று மட்டும் வேறுபடுகிறது. பின்வருவவற்றுள் ஒன்று மட்டும் வேறுபடுகிறது. ரோமாவளி யமுனையாறு, தொடைகள் அம்பராத்தூணி, ஸ்தனங்கள் மேருமலை, கண்கள் கருங்குவலை. இது வந்து லட்சுமி சதகத்துல தாயாருடைய அங்க அழக வர்ணிக்கிறதாகிய ஸ்லோகம். நான் ரெண்டு பேட்ச் நடத்திட்டேன். அந்த 2 பேட்ச்ல படிச்சவங்களுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவளுடைய ரோமாவளிய யமுனையாருக்கும், அவளுடைய தொடைகளை அம்பராத்தூணிக்கும், ஸ்தனங்களை பேருமலைக்கும், கண்களை கருங்குவலைக்கும் ஒப்பிடுறதா சொல்லியிருக்காங்க. இதுல ஒன்று மட்டும் அந்த வர்ணனை வேறுபடுகிறது. அது எதுன்னு கண்டுபிடிக்கும். சரஸ்வதி சுப்பு வாங்க. சரஸ்வதி சுப்பு வாங்க. ரோமாவளி யமுனையாறு. தவறான பதில். தமிழ்ச்செல்வி வாங்க. அது ரெண்டாவது தொடைகள் அம்பராத்தோணி. அம்பராத்தோணி வந்து காலுக்கும் அந்த விரலுக்கும் தான் எடுத்துக்காட்டா சொன்னாங்க. வெரி குட் மா, சூப்பர். தொடைக்கு எதாவது சொன்னாங்க அந்த சொல்லலாமா? தொடைக்கு கணைக்காலுக்காக உதாரணமா சொல்றது. அம்பராத்துணியை வந்து கணைக்காலுக்கு உதாரணமா சொல்லுவாங்க, தொடைகளுக்கு கிடையாது. தொடைகளுக்கு எதை உதாரணமா சொன்னேன் ஞாபகம் இருக்காமா? தொடைகளுக்கு ரம்பா. ஞாபகம் வர மாட்டேங்குது. ரம்பாவா? அது எனக்கு ஞாபகம் ரம்பா இல்ல. தான் எதுன்னு சொன்னேன். அது எனக்கு ஞாபகம் இல்ல. அங்கதான் எதுன்னு சொன்னாங்கன்னு சொன்னாங்க. ரம்பானா வாழைத்தண்டை. இல்ல, வாழைத்தண்டை, எனக்கு வாழைத்தண்டை ஞாபகம் வர ரம்பான்னு. மாட்டேங்குது. தேங்க்யூ. வாழ்த்துக்கள். வெரி குட். அடுத்த கேள்வி, கீழுள்ள ஒன்று மட்டும் வேறுபடுகிறது. கீழுள்ள ஒன்று மட்டும் வேறுபடுகிறது. நரசிங்கவல்லி தாயார், அகோபில தாயார், அமிர்தவல்லி தாயார், நிலமங்கை தாயார். கொஸ்டின் மாறலாம். நிலமங்கை தாயார்மா. மா யாருமா நேம் கால் பண்ணது சொல்லுங்கம்மா. சரி, ரீசன் சொல்லுங்க. நிலமங்கை தாயார் ஏன்ட்டு ரீசன். முதல்ல நரசிம்மரோட தாயார் நிலமங்க தாயார். நரசிம்மருடைய தாயார் என்ன? சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க. கரெக்ட் தான், சொல்லுங்க. கரெக்ட். அது நரசிம்மரோட தாயார் பேரு அமிர்தவல்லி தாயார், நரசிங்கவல்லி தாயார், அகோபலவல்லி தாயார். நிலமங்க தாயார் மட்டும் வேறுபட்டு இருக்கா. வெரி குட். நரசிங்கவல்லி தாயார் சிங்கப்பெருமாளுக்கு ஆனைமலை. அகோபிலவல்லி தாயார் வந்து சிங்கப்பெருமாள் கோயில். அமிர்தவல்லி தாயார் வந்து அகோபிலத்திலயும் இருக்கா, சோளிங்கர் மலை மேல இருக்கிற சோளிங்கர்லயும் இருக்கா. நிலமங்கை தாயார் வந்து திருக்கடல் மலை அப்படின்னு சொல்லப்படுகின்ற மகாபலிபுரம். திருக்கடல் மலை அப்படின்னு சொல்லப்படுகின்ற மகாபலிபுரத்துல இருக்கிற தாயார் பேர் தான் நிலமங்கை தாயார். வாழ்த்துக்கள்மா. அடுத்த கேள்வி கேளுங்கப்பா. அடுத்த கேள்வி, கீழ்காணும் தாயாரின் பெயரை வைத்து சேத்திரங்களை கூறுக. வஞ்சுலவல்லி தாயார் எந்த சேத்திரத்துடைய தாயார் சொல்லுங்க. வஞ்சுலவல்லி. வஞ்சுலவல்லி. வஞ்சுலவல்லி தாயார் எந்த சேத்திரம்? நாச்சியார் கோயில். என்னங்க? அடியன். நாச்சியார் கோயில். நாச்சியார் கோயில். அடியன் சரியான விடை. வாழ்த்துக்கள். அடுத்தது கோமலவல்லி தாயார். கோமலவல்லி தாயார். கும்பகோணம் சாரங்கபாணி. கும்பகோணம் சாரங்கபாணி. குருஜி. சரியான பதில்மா. வாழ்த்துக்கள் மேம். மேம் சொன்னவங்களே சொல்லாதீங்க ப்ளீஸ். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, தயவு செஞ்சு ஒத்துழைங்க. மியூட் பண்ணிக்கோங்க மத்த எல்லாருமே. அடுத்தது புஷ்பவல்லி தாயார். ஹேமா முகுந்தன் வாங்க. அடியன் திருக்கோவிலூர் பெருமாள் தாயார் பேர் புஷ்பவல்லி தாயார். வெரி குட்மா, சூப்பர்மா. வாழ்த்துக்கள் மேம். கனகவல்லி தாயார் சித்ரா நாராயணன் மேம் வாங்க.
கனகவல்லி தாயார். சித்ரா மேம் இல்லைங்களா? உஷா ஸ்ரீதரன் வாங்க. சாரி திருவள்ளூர் திருவள்ளூர் தாயார் மியூட்லயே சொல்லிட்டாங்க ரிப்ளை. அடியன் குருஜி அடி. சரியான பதில்மா. வாழ்த்துக்கள் மேம். சௌந்தரியவல்லி தாயார் எந்த கஷேத்திரத்தின் தாயார்? விஜயகுமாரி மோகன் மேம் சொல்லுங்க. சௌந்தரியவல்லி தாயார். சௌந்தரியவல்லி தெரியல மாமி. சரி, ஓகே மேம். ஜெயஸ்ரீ ராஜசேகரன் வாங்க. ஜெயஸ்ரீ மேம் ராஜசேகரன். திரு அன்பில் நாகப்பட்டினம். வெரி குட். திரு அன்பில் சரியான சௌந்தரவல்லி தாயார். திரு நாகைப்பட்டினம் வந்து சௌந்தரியவல்லி தாயார். வெரி குட் மா, சூப்பர். அடியா. அடுத்த கேள்வி எல்லாரும் ஹேண்ட் டவுன் பண்ணிக்கோங்க. அட்டன் பண்றவங்களே இல்லாம புதுசா யாராவது வந்தா சான்ஸ் கொடுங்கப்பா. இது விடை. அடுத்த வந்து ஸ்லைடு. அந்த கோமலவல்லி தாயாருக்கு திருவிடந்தையில இருக்கிற தாயார் பேரும் கோமலவல்லி தான். திருவெக்கா அப்படின்னு காஞ்சிபுரத்துக்கிட்ட இருக்கிற க்ஷேத்திரத்தின் தாயாரும் கோமலவல்லி தான். அதே போல புஷ்பவல்லி தாயார் வந்து திருக்கோவிலூரும் சரி, பூந்தன் மல்லி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, பூந்தமல்லி பூவிருந்த வள்ளி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த தாயார் பேரும் புஷ்பவல்லி தான். அதே போல கனகவல்லி தாயார் திவிதேசங்கள்ல திருவள்ளூர்ல இருக்காங்க. அபிமான ஸ்தலத்துல பரிக்கல் தாயார் பேரு கனகவல்லி தாயார் தான். அதே போல மதுராந்தகத்துல இருக்கிற ஜனகவல்லி தாயாருக்கும் கனகவல்லி அப்படிங்கிற திருநாமம் உண்டு. சௌந்தரியவள்ளி அப்படிங்கிறது நாகப்பட்டினம். சரியான பதில்மா. வாழ்த்துக்கள் மேம். அடுத்த கேள்வி. அடுத்தது பொருத்துக மாதிரி. அதுல வந்து பெருமாள் பெயரும் சேத்திரம் பெயரும் இருக்கும். அதோடைய தாயார் பெயரை நீங்க சொல்லணும். ஒவ்வொன்னா நான் கேட்கிற இதுக்கு மட்டும் சொல்லுங்க தயவு செஞ்சு ப்ளீஸ். கமலநாதர் திருவன்வண்டூர் தாயார் பெயர் சொல்லுங்க. கமலநாதர் திருவன்வண்டூர் தாயார் பெயர் சொல்லுங்க. விஜயகுமாரி மேம் வாங்க. கமலவல்லி தாயார். வாழ்த்துக்கள் மேம். வாழ்த்துக்கள்மா. ஆதிகேசவ பெருமாள் திருவட்டாறு தாயார் பெயர் சொல்லுங்க. ராஜிநாதன் வாங்க. ஆதிகேசவ பெருமாள் திருவட்டாறு. தெரியலன்னா டவுன் பண்ணிருங்க ப்ளீஸ். அமுதா செல்வராஜு வாங்க. பூர்ணவல்லி அம்மா. தவறான பதில். சரளா ராஜேந்திரன் வாங்க. ஆதிகேசவ பெருமாள் திருவட்டாறு. மரகதவல்லி. சரியான விடை. அடுத்த இது ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் பரிக்கல் தாயாரின் பெயர். கனகவல்லி. அடியன். அடுத்தது புருஷோத்தமன் உத்தமர் கோவில் தாயார் பெயர் சொல்லுங்க. சுகந்தினி சக்தி மேம். சுகந்தினி சக்தி மேம் இல்லையா? அது ஏஎன் விசாலாட்சி மேம் வாங்க. விசாலாட்சி மேம். பூர்ணவல்லி தாயார். சரியான பதில். கஜேந்திர வரதன் கபிஸ்தலம் தாயார் பெயர் நீங்களே சொல்லிருங்க. ரமாமணி தாயார். வாழ்த்துக்கள். இப்ப அடுத்த கேள்வி. பஞ்ச கிருஷ்ணாரண்ய சேத்திரங்களை கூறுங்கள். ஆதிகேசவனுக்கு மரகதவல்லி தாயார், லட்சுமி நரசிம்மர் பரிக்கல்ல கனகவல்லி தாயார், புருஷோத்தமன் உத்தமர் கோயில் பிக்ஷாண்டார் கோயில் சொல்லக்கூடிய உத்தமர் கோயில்ல பூர்ணவல்லி தாயார், கஜேந்திர பரதன் கபிஸ்தலத்துல ரமாமணி வள்ளி தாயார். வெரி குட் தான். அடியன். பஞ்ச கிருஷ்ணாரண்ய சேத்திரங்களை கூறுக. கிருஷ்ணமூர்த்தி சார் வாங்க. கிருஷ்ணமூர்த்தி சார். கபிஸ்தலம், திருக்கோவிலூர், திருக்கண்ணங்குடி, திருக்கண்ணமங்கை, திருக்கண்ணபுரம். வெரி குட் சார். தேங்க்யூ மேம். வாழ்த்துக்கள் சார். ஒரே சொல்றோம் தெரியுமா சார்? என்ன மேடம்? எதனால அத கிருஷ்ணாரண்ய க்ஷேத்திரங்கள்னு சொல்றோம்னு தெரியுமா? ஐடியா இல்ல மேடம், எனக்கு ஞாபகம் இல்லமா இப்போ. யாருக்காவது தெரியுமா? தெரிஞ்சவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. கொஞ்சம் வேகமா பண்ணுங்க ப்ளீஸ். அடியன் குச்சி. யாரா இருக்காங்களா? ஸ்ரீ கார்த்தி மேம் சொல்றீங்களா? ஸ்ரீ கார்த்தி மேம் கிருஷ்ணர் வந்து அங்க தர்சனம் கொடுத்தாரா? கிட்டத்தட்ட. அதாவது ஏதாவது ஒரு இடத்துல கிருஷ்ணன், அதாவது திருக்கண்ணங்குடியில வசிஷ்டர் வந்து வெண்ணெயில கிருஷ்ண ரூபம் பண்ணி ஆராதனை பண்ணிட்டு இருக்கும்போது பெருமாளே வந்து தபக்குன்னு அந்த வெண்ணெய் எடுத்து வாயில ஓட்டுன்னு ஓடுறதுனாலையும் அந்த இடத்துல பெருமாள் காட்சி கொடுத்ததுனாலையும் கிருஷ்ணாரண்ய கஷேத்திரம். அதே போல திருக்கோவிலூர்லயும் மிருகண்டு முனிவர் வந்து கிருஷ்ணனை தான் ஆராதனை பண்ணிட்டு இருந்தார்.
ஆகவே அந்த அந்த இடத்துல கிருஷ்ணனுடைய ஆராதனம் நடந்த அந்த இடத்துல இருக்கிறதுனால அதுக்கு கிருஷ்ணாரண்யம் அப்படின்னு பேர். இப்படி ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒரு ஒரு சரித்திரம் உண்டு. அதனால திருக்கண்ணமங்கை அந்த எங்கேயாவது ஒரு சமயம் கிடைக்கும் போது அதை பத்தின டீட்டெயில் நான் சொல்றேன். சோ பஞ்ச கிருஷ்ணாரண்ய கஷேத்திரங்களே கிருஷ்ணன் ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து அவங்களுக்கு காட்சி கொடுத்ததுனால கிருஷ்ணாரண்ய கஷேத்திரம் அப்படின்னு பேர். வெரி குட் மேம். வாழ்த்துக்கள் மேம். வாழ்த்துக்கள் சார். அடுத்த கேள்வி, ஒரே கோட்டில் அமைந்துள்ள நரசிம்மர் சேத்திரங்களை கூறுங்கள். ஒரே கோட்டில் அமைந்துள்ள நரசிம்ம சேத்திரங்கள். தீபிகா வாங்க. தீபிகா. பரிக்கல், சிங்கிரிக்குடி, பூவரசன் குப்பம், அந்திலி, சிங்கப்பெருமாள் கோவில். வெரி குட் மேம். வாழ்த்துக்கள். அடியன். அடுத்த கேள்வி, வினாடி வினா நிகழ்ச்சி. பூவரசங்குப்பம், அந்திலி, சிங்கப்பெருமாள் கோயில் இந்த 5 ஒரே நேர்கோட்டில் அமைந்த நரசிம்ம கஷேத்திரம். அடுத்தது பகுதி ஆ. இது வந்து லக்ஷ்மி சதகத்தை பத்தின இதுதான். லக்ஷ்மி சதகத்தை பத்தின கேள்விகள் தான். கேளுங்கம்மா. அடியன். ஸ்ரீ ஹஸ்திகிரி எந்த கோவிலை குறிக்கும்? ஸ்ரீ ஹஸ்திகிரி எந்த கோவிலை குறிக்கும்? ஆனைமலை நரசிங்கர் கோவில், காஞ்சிபுரம் வரதராஜர் கோவில், காடந்தேத்தி வரதராஜர் கோவில், இஞ்சிமேடு கல்யாண பெருமாள் கோவில், கல்யாண வரதராஜர் கோவில். அடியன். துளசி மணவாளன் வாங்க. துளசி மணவாளன் வாங்க. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில். எதனால அத ஹஸ்திகிரின்னு சொல்றோம்? அங்க யானை உருவத்துல அங்க அந்த கோவில் அமைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கு. அந்த கோபுரம் அந்த கரெக்டா சொல்ல வர்ற படிச்சிருக்கேன், சரியா ஞாபகம் வரல இந்த நேரத்துல. யானை மாதிரி இருக்கும், அந்த படி ஏறி போகும். மலை வந்து யானை மாதிரி இருக்கு. மலை யானை மாதிரி இருக்கிறதுனால அந்த மூலவரை பார்க்கறதுக்கு படி ஏறி மேல போகணும். வெரி குட். ஹஸ்திகிரி அப்படிங்கிறதுனால அந்த கோவிலுக்கு வரதராஜர். வெரி குட். அடுத்த கேள்வி, ஜீவன் ஜீவ என்னும் பறவை எது? ஜீவன் ஜீவ பறவை எது? அன்னம், மயில், சகோரம், குயில். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க ப்ளீஸ். காயத்ரி, கார்த்திக் வாங்க. சகோர பறவை மேடம். இந்த பறவைகளோட சிறப்பம்சம் என்னன்னு சொல்ல முடியுமாமா? இல்ல அது தெரியல மேடம். நீங்க சொன்னதை வச்சு நான் சொல்றேன், எனக்கு அந்த டீடைல் தெரியாது. யாருக்காவது தெரியுமா? எல்லாரும் வராதீங்க ப்ளீஸ். யாரு சொல்றீங்க? யார் சொல்றீங்களோ பேர் சொன்னாதான் கொஞ்சம் இதா இருக்கும். யார் சொல்றேன்? அது வந்து அது நில ஒளி அந்த சந்திரனின் கதிர்களை மட்டும் பருகி உயிர் வாழ்ற ஒரு பறவை மேம். வெரி குட் மேம். ஜீவம் ஜீவம் அப்படிங்கிறது சகோர பறவைகளை குறிக்கும். சந்திரனுடைய கிரணங்களை மட்டுமே உண்டு உயிர் வாழக்கூடிய பறவை அது. வெரி குட் மேம். வாழ்த்துக்கள் மேம். அடுத்த கேள்வி, சிரீஷமாலா எந்த மலரை குறிக்கும்? சிரீஷமாலா எந்த மலரை குறிக்கும்? அல்லி, செங்காந்தல், அனிசம், வாகை. ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க தயவு செஞ்சு ப்ளீஸ். காயத்ரி, கார்த்திக் மேம் மியூட் போரிக்கோங்க. பரிமலா டி வாங்க. சிரீஷமாலா எந்த மலரை? சீரிஷமலர். என்னங்க? வாகை மலர். வாகை மலர். வெரி குட் மேம். சிரீஷ மலர் அப்படிங்கிறது வாகை மலரை குறிக்கக்கூடியது. வாகை வந்து மிகுந்த வாசனை உடையதாகிய மலர், அதே சமயத்துல சீக்கிரம் வாடி போயிடக்கூடியது. வெற்றி பெற்றவர்கள் வெற்றி வாகை சூடி வந்தார்கள் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அந்த வெற்றி வாகை அப்படின்னா இந்த வாகை மலராலான மாலைகளை அணிந்தவர்கள் வெற்றி பெற்றவர்கள். இந்த வாகை மலராலான மாலைகளை அறிந்தவர்களாலதான் அதுக்கு வாகை மலர்னே பேரு. சிரீஷ மலர் அப்படின்னா வாகை மலர் அப்படின்னா. வெரி குட் மேம். அடுத்த கேள்வி, நாரதரின் வீணையின் பெயர் என்ன? கலாவதி, மகதி, கச்சபி, வல்லகி. நாரதரின் வீணையின் பெயர் என்ன? சித்ரா, வாசுதேவன் வாங்க. மகதி மேடம். மகதி. வெரி குட் மேம். சூப்பர் மேம். தேங்க் யூ மேடம். வாழ்த்துக்கள் மேம். அடுத்த கேள்வி, மகாலட்சுமி தாயாரின் காது தோடாக மாறியது யார் என கவி கூறுகிறார்? சூரியன், ஆப்ஷன் பி தாமரை, ஆப்ஷன் சி சந்திரன், ஆப்ஷன் டி சக்கரம். மீனாட்சி சுரேஷ்குமார் வாங்க. மீனாட்சி சுரேஷ்குமார். தாமரை மேடம்.
தவறான விடை. கிருஷ்ணமூர்த்தி ஹேமலதா வாங்க. மகாலட்சுமியின் காது சந்திரன் தோடாக. மேடம். சந்திரன். அடியேன் இன்னும் ஒருத்தரை மட்டும் கூப்பிடுறேன். கனகராணி பாலா வாங்க. சக்கரம். ராதே கிருஷ்ணா. குருஜி சூரியன். சூரியன் சூரியன். ஆப்ஷன் அதுதான் இருக்கு, அதனால சூரியன். அது குருஜி சொல்லிருந்தது. ஏன் சூரியன் வந்து காதத்தோட மாறிட்டு அப்படிங்கறதுக்கு நான் ரீசன் சொல்லியிருக்கேன். நல்லா தெரிஞ்சவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, அவங்க கூப்பிடுவாங்க. நம்ம கிளாஸ்ல வந்து இதுக்கான ரீசன் சொல்லியிருக்காங்க. தெரிஞ்சவங்க சொல்லுங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க ப்ளீஸ். ஜெயந்தி சுந்தர் மேம் வாங்க. ராதே கிருஷ்ணா மேடம். அந்த அபிராமி பட்டர் வந்து இன்னைக்கு அமாவாசை இல்ல, இன்னைக்கு பௌர்ணமின்னு சொல்லிடுவாரு. ஒரு second. இது லக்ஷ்மி சதகத்துல வர்றது. இது வந்து லக்ஷ்மி சதகத்துல லக்ஷ்மி இந்த கேள்வி சதகத்துல போடுவாங்க. சுகந்தினி சக்தி மேம் வாங்க. சுகந்தினி சக்தி மேம். மேம் சூரியனை போல பிரகாசமான இருக்கிற அந்த அந்த தோடுல வந்து அவ்வளவு பளிச்சுன்னு இருக்குங்கிறது உதாரணமா இருக்கு மேம். சூரியனை போல பளிச்சுன்னு இருக்கு அப்படிங்கறது அதுக்கான எக்ஸாக்டா ஒரு பதில் இருக்குப்பா. அது அது அந்த ஒளியை பார்க்கும்போது தாயாருடைய முகம் பளிச்சுன்னு இருக்கும், தெரியுதுன்னு சொல்லுங்க. சூரியனுடைய புத்திரன் யாருன்னா கர்ணன். காதுக்கும் கர்ணம் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. ஆகவே கர்ணன் மேல உள்ள பிரியத்தால சூரியன் வந்து தோடா மாறிட்டான் அப்படின்னு கவி பாடுறது. அடியேன். அடுத்த கேள்வி. முயற்சி பண்ணமைக்கு வாழ்த்துக்கள் மேம். அடுத்தது, பொற்றாமரையால் என்னும் பொருள் வரும் பெயர் எது? பொற்றாமரையால் என்னும் பொருள் வரும் பெயர் எது? ஏ செங்கமலவல்லி, பி ராஜராஜேஸ்வரி, சி அரவிந்தநாயகி, சி ஹேமாப்ஜநாயகி. அமுதா செல்வராஜ் வாங்க. செங்கமலவல்லி. தவறான விடை. மகாலட்சுமி வாங்க. ஹேமாப்ஜநாயகி. அடியேன் வாழ்த்துக்கள் மேம். ஸ்மிருதி ஹேமாப்ஜநாயகி. ஹேமானா தங்கம், அச்சம்னா தாமரை, பொற்றாமரையாள் அப்படின்னா ஹேமாப்ஜநாயகி. வெரி குட் மா. அடியேன். அனங்கன் அடுத்த கேள்வி. அனங்கன் என்பவன் யார்? அனங்கன் என்பவன் யார்? ஆப்ஷன் சந்திரன், பி மன்மதன், சி சூரியன், டி கடலரசன். ஸ்ரீதேவி வாங்க. ஸ்ரீதேவி வாங்க. அனங்கன். மத்தவங்க மீட்ல இருங்க ப்ளீஸ். காணும். ஓகே. ராஜேஸ்வரி ஸ்ரீதர் வாங்க. ராஜராஜேஸ்வரி ஸ்ரீதர் வாங்க. ராஜராஜேஸ்வரி ஸ்ரீதர் வாங்க. கடலரசன். தவறான விடை. தவறான விடைமா, தவறான விடை. ரேவதி கே. நான் சொல்லட்டுமா மேம்? மேடம் மன்மதன் மேடம் அனங்கன். எதனால மன்மதன் அனங்கன்னு சொல்றோம்ப்பா? உங்க ஐடியா ஏதாவது இருக்கா? உருவமற்றதா தெரியுமா? உருவம் இல்லாம இருக்கிறேன். வெரி குட். அங்கம் அப்படின்னா உடல், அனங்கம் அப்படின்னா உடல் இல்லாதவன். ஏன்னா எரிஞ்சு போயிடுறதுனால அவன் யாரு கண்ணுக்கும் தெரிய மாட்டான் அப்படின்னு சொல்லி சிவன் வந்து திருப்பி அவனை உயிர்ப்பிச்சு தரதுனால அவனுக்கு அனங்கன் அப்படிங்கிற பேரு. வெரி குட்மா, வாழ்த்துக்கள்மா. அடுத்த கேள்வி. பரஸ்வகரணம் என்றால் என்ன? பரஸ்வகரணம் என்றால் என்ன? பொய்யுரைத்தல், ஆப்ஷன் பி திருடுதல், ஆப்ஷன் சி நிராகரித்தல், ஆப்ஷன் டி சம்மதித்தல். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. பரஸ்வகரணம் என்றால் என்ன? நம்ம லக்ஷ்மி சதகத்துல இது வரும். கிருஷ்ணமூர்த்தி ஹேமலதா வாங்க. திருடுதல் மேடம். குருஜி சரியான பதில் தான். ஆனா இது எப்படின்னு உங்களால இது பண்ண முடியுமா? இல்ல மேடம், சரியா எனக்கு தெரியல. தெரியல மேடம், சொல்ல தெரியல. ஹரணம் அப்படின்னா திருடுறது. பரஸ்வஹரணம் அப்படின்னா பரனா மத்தவங்களுடையது, ஹரணம் அப்படின்னா திருடுறது. அதனால பரஸ்வஹரணம் அப்படின்னா திருடுதல்னு அர்த்தம். அதனாலதான் பெருமாளுக்கு ஹரின்னு பேரு. ஹரினா நம்மளுடைய திருடுறான்னு அர்த்தம். நம்மளுடைய கெட்ட தீவினைகளை திருடிக்கிறார், நம்மளுடைய ஆத்மாவை திருடிக்கிறாருனால பெருமாளுக்கு ஹரி அப்படிங்கிற பேரு. ஹரித்து கொள்ள ஹரணம் பண்றவர் அப்படின்னு அர்த்தம். அடுத்த கேள்வி. வாழ்த்துக்கள் மேம் பதிலுக்கு. வாழ்த்துக்கள்மா. பிருகுமுனிவருக்கும் யாருக்கும் மகளாக லக்ஷ்மி அவதரித்தார் என்று விஷ்ணு புராணம் கூறுகிறது? ஆப்ஷன் ஏ அனுசூயா,
ஆப்ஷன் பி கியாதி, ஆப்ஷன் சி அதிதி, ஆப்ஷன் டி சுதா. பிருகுமுனிவருக்கும் யாருக்கும் மகளாக லக்ஷ்மி தாயார் அவதரிக்கிறார்? கண்ணம்மாள் மேம் வாங்க. கண்ணம்மாள் மேம் வாங்க. அதித்தி அதித்தி. தவறான விடை. உமா சிவாஜி வாங்க. கியாதி. கியாதி கியாதி. நான் சொல்றேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பதில் சொன்ன 2 பேருக்குமே வாழ்த்துக்கள். கியாதி பிருகுமுனிவருடைய மனைவி கியாதி. அடியா. அடுத்த கேள்வி. நீலோத்பலம் எந்த மலரை குறிக்கும்? நீலோத்பலம் எந்த மலரை குறிக்கும்? ஆப்ஷன் ஏ மருதம், ஆப்ஷன் பி வாகை, ஆப்ஷன் சி கருங்குவளை, ஆப்ஷன் டி பங்கயம். சரஸ்வதி சுப்பு வாங்க. கருங்குவளை. கருங்குவளை. வெரி குட். கருங்குவளைங்கிறது சரியான பதில். நீலோத்பலம், நீலம்னா அந்த நீலம் சொல்றது. கருங்குவளை. உத்பலம்னா குவளை மலர்னு அர்த்தம். வெரி குட்மா. வினாடி நிகழ்ச்சிகள் நிறைவுற்றது. அடுத்தது படம் பார்த்து கதை சொல்லுக. இது நம்ம லக்ஷ்மி சதகத்துல வர்ற பிக்சரைசேஷன் தான் வரும். அதை பார்த்து அதுல இருக்கிறது வந்து சொல்லணும். முதல் படம் இல்ல, நான் சொல்றேன். லக்ஷ்மி சதக ஸ்லோகத்தில் சந்திரன் தாயாரின் எந்த அங்க அழகை பெற முடியவில்லை என மலைக்கு பின்னே மறைகின்றான். இந்த லக்ஷ்மி சதக ஸ்தோத்திரத்தில் சந்திரன் தாயாரின் எந்த அங்க அழகை பெற முடியவில்லை என மலைக்கு பின்னே மறைந்து கொள்கிறான்? ஸ்ரீலதா ரங்கநாதன் வாங்க. சாரி, ஸ்ரீலதா ரங்கநாதன் வாங்க. நெற்றி குருஜி. திரைச்சந்திரன். நெற்றி திரைச்சந்திரனா? முடிச்சந்திரனால இருக்கான். அடுத்தது ராதாகிருஷ்ணன் வாங்க. ராதாகிருஷ்ணன். ராதாகிருஷ்ணன் தெரியலீங்களா? கிருத்திகா வாசுதேவன் வாங்க. நமஸ்காரம் குருஜி. முக அழகு குருஜி. ஏன்னா களங்கங்கள்லாம் இருக்கு. ஆனா தாயாரோடது பழுக்கற்ற முகம், அதனால அந்த மாதிரி ஒரு முகம் எனக்கு கிடைக்கலையேன்னு வருத்தப்படுறாங்க. ஓகே, சூப்பர்மா. வெரி குட். முக அழகு. ஏன்னா முக அழகுல ஒரே களங்கம் எல்லாம் இருக்கு. ஆனா தாயாருடைய முகம் பொலிவா இருக்கிறத பார்த்துட்டு ஆக்சுவலா இவன் மலைக்கு பின்னாடி மறையறானா இல்ல என்ன பண்ணிக்கிறான்? காது தோட மாதிரி ஒரு தோடு சூரியன் ஒரு தோடு குதிக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. குதிக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி செய்யறாங்க. பண்ணிக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. பின்னாடி மறையறான் அப்படிங்க. ஓகே, வெரி குட்மா. அடுத்த படம். இந்த ஸ்லோகம் லக்ஷ்மி சதகத்தின் எந்த பொருளை சொல்கின்றது? குருஜி சொல்லட்டுங்க. நான் சொல்லட்டுமா? மேம் ஏற்கனவே சொன்னவங்க கொஞ்சம் விட்டு கொடுங்க ப்ளீஸ். சொல்லாதவங்க கூப்பிடுறேன். சரளா ராஜேந்திரன் வாங்க. சிகை அழகா? சிகை அழகு. அந்த மயிலுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம்? சரஸ்வதி சுப்பு வாங்க. மயில் தோகை. மயிலுக்கு, மயிலுடைய தோகைக்கு அம்பாளுடைய கூந்தலை வர்ணிச்சும் போது அதுக்கு முன்னாடி நம்மளுடைய தோகை அழகே சரி காணாதே அப்படின்னு வருத்தப்படுறாங்களாம். அதனால தலை குனிஞ்சு இருக்குதுங்க இந்த மயிலுங்க. அதனால தேங்க்யூமா. தன்னுடைய கூந்தல் அழகுக்கு முன்னாடி, தாயாருடைய கூந்தல் அழகுக்கு முன்னாடி மயில் தோகை வந்து எடுபடவே இல்லைங்கிறதுனால எல்லாம் வெக்கத்தோட தோகையை கீழே போட்டு ஓடி போயிட்டு இருக்கு. வெரி குட். வாழ்த்துக்கள்மா. வந்துருச்சு குருஜி. இந்த படம் எந்த கோவிலின் சரித்திரத்தை சொல்கிறது? இந்த படம் எந்த கோவில் சரித்திரத்தை சொல்கின்றது? தமிழரசி வாங்க. மத்தவங்க ப்ளீஸ் நேம் கால் பண்றவங்க மட்டும் வாங்கம்மா. தமிழரசி வாங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர். இல்லப்பா. மாலதி கோபால் வாங்க. மாலதி கோபால் இல்லையா? உமா சிவாஜி வாங்க.
இது வந்து எனக்கு உப்பிலியப்பன் கோவில்னு தோணுது. ஏன்னா அம்பாள் 5 வயசு இருக்கும்போது பெருமாள் பெரிய வயசானவரா வந்து மார்க்கண்டேய முனிவர் கிட்ட கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு கேக்குறார். அப்ப அவர் சொல்றாரு, எனக்கு 5 வயசு தானே, என் பொண்ணுக்கு அவளுக்கு உப்பு போட்டு கூட சமைக்க முடியாதுன்னு சொல்லும் போது அவர் சொல்ற, நான் உப்பு இல்லாமலே இனிமேல் சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு அப்புறமா பெருமாளா வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன். வெரி குட்மா, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அந்த உப்பிலியப்பன் கோவிலுடைய சரித்திரம் இது. பூமி தேவியா மகாலட்சுமி அவதரிக்க அந்த பெருமாள் வந்து அவளை கல்யாணம் பண்ணிக்க வர 5 வயசு பொண்ணுதான் எனக்கு இத்தனோண்டு பெண்ணுக்கு உப்பு போட்டு கூட சமைக்க தெரியாதேன்னு அவர் வருத்தப்பட, நான் உப்பு இல்லாமலே சாப்பிடுறேன்னு சொல்லி பெருமாள் தன்னுடைய சுயரூபத்தை காமிச்சு பூமி தேவியை கல்யாணம் பண்ணிக்கிறது. ஏன்னா நம்மளுடைய அடுத்த கிளாஸ் வந்து வசுமதி சதகம் உப்பிலியப்பன் கோயில் பூமி தேவி தாயாரை பத்தி தான். சோ இந்த சரித்திரம் வந்து வெரி குட், சூப்பர்மா, வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூ. அடுத்தது இந்த படம் கூறும் சரித்திரம் எது? கண்ணம்மாள் மேம் வாங்க மேம். கூப்பிட்டு கொஞ்சம் வாங்க மேம், டைம் ஆகுது ப்ளீஸ். இல்லையா? ஸ்ரீலதா ரங்கநாதன் வாங்க. ரமா பார்த்த சாரதி. பெருந்தேவி தாயார் சன்னதி. என்ன இது, என்ன சரித்திரம்? அந்த ஒரு ஏழை பிராமணன் வந்து தனக்கு கல்யாணம் நிதி வேணும்ங்கிறதுல அந்த ஊர்ல வந்து அவ தேசிகனுக்கு நிகமாந்த மகா தேசிகன்னு சொன்னதுனால அவ வேணும்ட்டே அவர்கிட்ட போய் நீ கேளு கிடைக்கும் அப்படிங்கிறார். அவர் ஸ்ரீஸ்துதி அம்பாளை இது பண்றார், சொல்றார். அப்ப நிறைய தங்க காசு தாயார் தரா. வெரி குட். ஸ்ரீஸ்துதி உருவான கதை. காஞ்சிபுரம் பெருந்தேவி தாயார் கிட்ட போய் ஸ்ரீஸ்துதியை சொல்ல தங்கத்தை மழையா பொழிஞ்சா தாயார் அப்படிங்கிறது. வெரி குட்மா, வாழ்த்துக்கள்மா. இறுதியான படம் தெரிஞ்சவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. கீதா குருசாமி வாங்க. ஆதிசங்கரர் வந்து நெல்லிக்கனி சொல்லுங்க. கனகதாரா ஸ்தோத்திரம் வந்து. வெரி குட்மா. கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லி தங்க நெல்லிக்காயை கொடுத்த சரித்திரம். வாழ்த்துக்கள்மா. எல்லாருமே இன்னைக்கு ரொம்ப நல்லா பதில் சொன்னீங்க. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்காதவங்க தெரிஞ்சுன்றப்ப நானும் இந்த மாதிரி கேள்விகள் தேடும் போதுதான் கிடைச்சது. ரொம்ப அழகா பிபிடி பண்ணி கொடுத்துருக்காங்க நித்யா மேம். ரொம்ப அழகா கேள்விகள் எடுத்திருக்கீங்க. வாழ்த்துக்கள்மா. எந்த அளவுக்கு அவங்க புரிஞ்சுட்டாங்க அப்படிங்கறத நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாழ்த்துக்கள்மா. அடியன் இப்ப ஒரு சின்ன கருத்தரங்கம். எல்லாருமே நம்ம அடியன் குருஜி உங்களுடைய பெர்மிஷனோட ஆளுக்கு ஒரு 2 minutes பேசிடுவாங்க. ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரின் அழகை வர்ணிக்க வருகிறார் திருமதி ஜெகன் காவியா அவர்கள். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அடியன் நமஸ்காரம். நமஸ்காரம். இன்று காஞ்சியில் அருள் பாலிக்கும் பெருந்தேவி தாயார் அவர்களின் தெய்வீக அழகை பற்றி சில நிமிடங்கள் பேச விரும்புகிறேன். காஞ்சியின் புனித மண்ணில் அருள் பாலிக்கும் பெருந்தேவி தாயார் அழகின் எல்லைகளை தாண்டி தெய்வீக சௌந்தரியத்தின் வடிவமாக திகழ்கிறார். இயற்கை தன் அழகின் அனைத்து அம்சங்களையும் ஒன்று திரட்டி ஒரு திருவுருவமாக வடித்தால் அது பெருந்தேவி தாயாரின் திருமேனியாகவே அமையும். தாயாரின் திருமுகம் முழு நிலவின் குளிர்ச்சியையும் பொற்காளையின் ஒளியையும் ஒன்றாக கலந்தது போல் மிளிர்கிறது. அவள் முகத்தில் மலர்ந்திருக்கும் தாமரை கண்கள் கருணையின் ஆழத்தை வெளிப்படுத்தும் 2 அருள் சமுத்திரங்களாக தோன்றுகின்றன. அவளின் ஒரு கடைக்கண் பார்வையே பக்தர்களின் மனக்கவலையை நீக்கி நிம்மதியை அளிக்க வல்லது. வில்லென வளைந்த புருவங்கள் முகத்தின் அழகிற்கு மகுடமாக விளங்குகின்றன. எள்ளின் பூவை போல மென்மையையும் சம்மங்கி முட்டின் நேர்த்தியையும் ஒத்த திருநாசி திருமுகத்தின் மையத்தில் இயற்கை வரைந்த ஓவியம் போல் அமைந்துள்ளது. பவளத்தை வெட்கப்பட வைக்கும் செவ்விதழ்கள் மலர்ந்த திருவாய் கருணையும் அன்பும் கலந்த புன் உருவலை எப்போதும் சுமந்து நிற்கிறது. முத்துக்கள் வரிசையாக பதிக்கப்பட்டது போல் ஒளிரும் பற்கள் அந்த புன்னகைக்கு மேலும் இனிமை சேர்க்கின்றன. மழை பொழியும் கரும் மேகங்களே தோற்று போகும் அளவிற்கு அவளுடைய கூந்தல் அடர்த்தியாகவும் மயிலின் தோகைக்கு ஒப்பாகவும் விளங்குகிறார். மகர குண்டலங்களால் அலங்கரிக்கப்பட்ட திருச்செவிகள் பக்தர்களின் விண்ணப்பங்களை எப்போதும் கேட்க தயாராய் நிற்கும் அருளின் வாயில்களாக தோன்றுகின்றன. சங்கின் வளைவை ஒத்த திருக்கருத்தும் தாமரை இதழ்களின் மென்மையை உடைய திருக்கரங்களும் தாயாரின் சௌந்தரியத்திற்கு மேலும் மெருகூட்டுகின்றன.
தாயாரின் இடை கொடிக்காற்றில் மெதுவாக அசைவதைப் போல நளினமும் மென்மையும் கொண்டதாகவும், மலர்கொடிக்கு நடுவில் உள்ள மெல்லிய தண்டு போலவும், மின்னல் வானில் வளைந்து செல்லும் அழகிய கோடு போலவும் தாயாரின் இடை அழகாக தோன்றுகிறது. தாயாரின் தொடை அழகு வாழைத்தண்டு போல் வளமுடன் விளங்கும் திருத்தொடைகள் தாமரை மலரின் மென்மையையும் மிஞ்சும் சௌகுமாரியம் கொண்டவை. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் தாயாரின் திருமேனி வர்ணனைகள் உடல் அழகை மட்டும் அல்லாது கருணை, சௌந்தரியம், அருள் மற்றும் தாய்மையை வெளிப்படுத்துவதாக கருதப்படுகின்றன. ஆனாலும் தாமரை, நிலா, மேகம், மயில், முத்து, பவளம் என இயற்கையின் எல்லா அழகுகளும் ஒன்றிணைத்தாலும் பெருந்தேவி தாயாரின் பேரழகிற்கு ஈடாக முடியாது. அழகு என்ற சொல்லுக்கே பொருளாகவும் கருணை என்ற குணத்திற்கு உருவாகவும் விளங்குபவளே காஞ்சி பெருந்தேவி தாயார். தாயாரின் வடிவழகை வர்ணிக்க வாய்ப்பளித்த NSMக்கும் தங்களின் இனிமையான குரலினாலும் பாவனைகளாலும் எங்கள் கண்முன் நிறுத்திய குருஜி அவர்களுக்கும் அனந்த கோடி நன்றிகள். அடியேன் சொல். ரொம்ப அழகா சொன்னீங்க, ரொம்ப அழகா இருந்தது. ரொம்ப சந்தோஷப்பா. அடியேன் சொல். அடுத்த ஒரு கருத்தரங்கம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரின் திருவடி தொழுவதால் அடையும் பயனை பற்றி கூற வருகிறார் திருமதி கல்பனா பத்ரி நாராயணன் அவர்கள். அடியேன். அஸ்மத் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ராதே கிருஷ்ணா குருஜி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமஹ. ஆனந்தம் திஷது ஸ்ரீ ஹஸ்திகிரௌ ஸ்வஸ்திதா சதா மஹ்யம். யா கௌதுகம் வித்தத்தே சாக்ருதேனாவலோகனேன ஹரேஹே. எல்லோருக்கும் நமஸ்காரங்கள். நான் கல்பனா பத்ரி நாராயணன். லட்சுமி தாயாரின் திருவடி தொழுவதால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம். லக்ஷ்மி என்றாலே காசு பணம் என்றுதான் நமக்கு சட்டென்று நினைவிற்கு வருகிறது. அது நிஜமே. ஆனால் அதையும் தாண்டி நிறைய விஷயங்களை நமக்கு தாயார் அருள் செய்கிறாள். அவளுடைய காருண்யம், தயை, கட்டாட்சம் இப்படி எத்தனையோ குணங்களை ஆச்சாரியார்கள் எவ்வளவோ அனுபவித்து ஸ்லோகங்களாக வார்த்து நமக்கு கொடுத்ததை நம் குருஜி அவர்கள் மூலமாக லக்ஷ்மி சகஸ்ரம், லக்ஷ்மி சதகம் ஆகிய கிரந்தங்கள் மூலம் நாம் எவ்வளவோ அனுபவித்தோம். நம் குருஜி அவர்கள் சொல்வது போல் நாம் அவளை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தால் அவள் நம்மை நோக்கி 10 அடி எடுத்து வைத்து ஓடோடி வருவாள். அவள் காத்து கொண்டிருக்கிறாள், நாம் தான் செல்ல தாமதிக்கிறோம். தாயார் வழிபாட்டின் மிக முக்கியமான நன்மை பொருள் வளம்தான். பண நெருக்கடி கண்டிப்பாக நீங்கும். வறுமை, நிதி தடை இவற்றை போக்குகிறார். தொழிலில் வளர்ச்சி, வெற்றி, வேலையில் உயர்வு அத்தனையும் நிச்சயமாக கிடைக்கப் பெறுவோம். வீட்டின் சுபிட்சம் ஆகிய உணவு, உடை, இருப்பிடம் ஆகியவற்றிற்கு எப்பொழுதும் தட்டுப்பாடு வராமல் காப்பார். துரதிர்ஷ்டத்தை விரட்டி நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பார். உண்மையான செல்வம் என்பது வெறும் பணம் மட்டுமே அல்ல. லக்ஷ்மி தாயார் தன் பக்தர்களுக்கு அஷ்டலட்சுமியாக 8 வகையான செல்வங்களை வழங்குகிறார். முதலாவதாக ஆன்மீக செல்வம், மன அமைதியும் தெய்வீக ஞானமும் கிடைக்கும். இரண்டாவது ஆரோக்கியம் மற்றும் உணவு, நோய் நொடிகள் அற்ற வாழ்வும் பசியில்லா நிலையும் உண்டாகும். மூன்றாவது தைரியம் மற்றும் பொறுமை, வாழ்க்கையின் சவால்களை எதிர்கொள்ளும் துணிவை தருகிறார். நான்காவது குடும்ப மகிழ்ச்சி, நல்ல பிள்ளைகள் மற்றும் பலமான குடும்ப உறவுகளை அருள்வார். ஐந்தாவதாக மன அமைதியும் நற்பண்புகளும், சுத்தம், உண்மை மற்றும் நற்பண்புகள் இருக்கும் இடத்தில் மட்டுமே தாயார் வாசம் செய்கிறார். ஆறாவதாக நேர்மறை ஆற்றல், தினசரி வழிபாடு வீட்டில் உள்ள எதிர்மறை சக்திகளை நீக்குகிறது. ஏழாவதாக குடும்ப ஒற்றுமை, குடும்ப உறுப்பினர்களிடையே அன்பு, மரியாதை மற்றும் அமைதியை வளர்க்கிறது. எட்டாவதாக பண்பு மேம்பாடு, பேராசை, பொறாமை போன்ற குணங்களை நீக்கி தர்ம சிந்தனையை தூண்டுகிறார். சுருக்கமாக சொன்னால் தாயார் திருவடி தொழுவதால் எளிமையான வழியில் பணம் சம்பாதிக்கிறோம். அதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பது அவர் நமக்கு அவர்கள் வணங்குவதன் மூலம் நம் மட்டுமல்ல நம் ஆன்மாவும் தூய்மை அடைகிறது. அவர் தம் வழிபாட்டினால் நமக்கு சொர்க்கம் கிடைக்குமா என்பது உறுதியாக தெரியாது. ஆனால் நிச்சயமாக நரகத்திற்கு செல்ல மாட்டோம் என்று உறுதியாக சொல்லலாம். இந்த வாய்ப்பை கொடுத்த NSMற்கு கோடானு கோடி நன்றிகள். தாயாரை பற்றிய இன்னும் பல புரிதல்களை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த நம் குருஜி அவர்களுக்கும் இத்தருணத்தில் கோடானு கோடி நன்றிகளை கூற கடமைப்பட்டிருக்கிறோம். NSM மேலும் மேலும் ஆண்டு விழாக்களை எல்லாம் வல்ல அந்த ராதே கிருஷ்ணா குருஜி. ராதே கிருஷ்ணாமா, ரொம்ப நல்லா இருக்கு, அழகா சொன்னேன். அந்த எசன்ஸ் அப்படியே கொடுத்துட்டே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. தேங்க்யூமா, தன்யூஸ்மா. இறுதி கருத்தாக ஸ்ரீ லக்ஷ்மி சதகம் கிரந்தம் பற்றிய அனுபவத்தை நம்மிடையே பகிர வருகிறார் திருமதி தீபிகா ராம் அவர்கள்.
ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் வணக்கம். ஹரே நான் கிருஷ்ணா, நமஸ்காரம்மா. தீபிகா லக்ஷ்மண சுவாமி. நான் லக்ஷ்மி சதகம் கிளாஸ் அட்டென்ட் பண்ணேங்க. இதுல இருந்து என்னோட அனுபவத்தை கொஞ்சம் பகிர்ந்துக்கிறேங்க உங்ககிட்ட. லக்ஷ்மி சதகம் வந்து யக்னவராகர் காஞ்சிபுரம் பெருந்தேவி தாயார் மேல் பாடியிருக்கிறார். இதுல 108 ஸ்லோகங்கள் இருக்குங்க. எங்க குருஜி அவங்களோட புது முயற்சியில இந்த 108 ஸ்லோகங்களுக்கும் ஒவ்வொரு கோயில் தாயாரை பற்றி சொல்லியிருக்காங்க. அதுல நாங்க 108 கோயிலும் அதோட சிறப்புகள் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோங்க. அதுல எனக்கு பிடிச்ச சில கோயில்களும் அதோட சிறப்பு பத்தி கொஞ்சம் சொல்றேங்க. இந்த 108 ஸ்லோகங்கள்ல பெருந்தேவி தாயார் வந்து 3 ஸ்லோகங்கள்ல வந்திருக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல இருக்கிற வரதராஜ பெருமாள் கோவில், இஞ்சிமேட்டு கல்யாண வரதராஜ பெருமாள், காடந்தேத்தி ஸ்ரீ வரதராஜ பெருமாள், இந்த 3 கோவில்லையும் பெருந்தேவி தாயார் இருக்கிறாங்க. அடுத்த கோவில் பாத்தீங்கன்னா மும்மூர்த்திகளும் தனது தேவியாருடன் காட்சி தர்ற கோயில் உத்தமர் கோயில். அடுத்த கோயில் எல்லா கோவிலுக்கும் ஆண்டாள் தாயார் வந்து நின்ற நிலையில காட்சி அளிப்பாங்க. ஆனா அன்பில் ஸ்தலத்துல மட்டும் ஆண்டாள் வந்து அமர்ந்த நிலையில் காட்சி தருகிறார். அடுத்த கோயில் எல்லா கோவிலுக்கும் பெருமாளுக்கு ஒரு நாமம் தான் இருக்குங்க. ஆனா உப்புளியப்பன் கோவிலுக்கு மட்டும் பெருமாளுக்கு 5 நாமங்கள் இருக்கு. முத்தப்பன், பொன்னப்பன், எண்ணப்பன், உப்புளியப்பன், மணியப்பன். அடுத்த கோயில் எல்லா கோவில்லையும் கருட வாகனம் தான் இருக்கும். ஆனா நாகப்பட்டினத்துல இருக்கிற சவுந்தரவல்லி தாயார் கோவில்ல மட்டும் கருடி வாகனம் இருக்குங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கண் பார்வை கோளாறு இருக்கிறவங்களுக்கு திருவெள்ளியங்குடி கோவிலுக்கு போனா வழிபட்டா கண் பார்வை குணமாகுங்க. அடுத்து எல்லாருக்கும் பெருமாள் கையில சங்கு சக்கரம் பார்த்திருப்பாங்க. ஆனா சோளிங்கர் நரசிம்மர் கோயில்ல ஆஞ்சநேயர் கையில சங்கு சக்கரம் இருக்குங்க. ஆனா பூமி தேடி வராகமூர்த்தி அவதாரம் எடுத்து இறங்கிய இடம் வந்து திருக்கூடலூர். அவர் பூமியிலிருந்து வெளியே வந்த இடம் வந்து ஸ்ரீமுஷ்ணம்ங்க. அடுத்த கோயில் சிம்மாச்சலம் கோவில்ல பெருமாளுக்கு வருடம் ஃபுல்லா சந்தன காப்பு போட்டு பூசியிருப்பாங்க. ஒரு நாள் மட்டும் நிஜரூப தரிசனம் கொடுத்து, அது வந்து அக்ஷய தீதி அப்ப மட்டும் நிஜரூப தரிசனம் கொடுத்திருப்பாருங்க. திருவட்டாறுல ஆதிகேசவ பெருமாளுக்கு 16,008 சாலிகிராம கல்லால உருவானவன் சொல்றாங்க. பெருமாளுக்கும் தாயாருக்கும் ஒரே நாமம் உள்ள கோயில் வந்து திருத்தொல்லை வில்லி மங்கலம். அதுல பெருமாளோட பேர் வந்து அரவிந்த லோசன், தாயார் பேர் கருந்தடங்கண்ணி நாச்சியார். இதுல 2 பேர் பெரிய நாமங்கள் பாத்தீங்கன்னா என்ன மீனிங்னா தாமரை போன்ற கண் அப்படின்னு சொல்லி மீனிங்க. அடுத்து பாத்தீங்கன்னா திருநீர்மலை நீர்வண்ண பெருமாள் கோவில்ல பெருமாள் வந்து 4 நிலைகள்ல காட்சி தராங்க. அதுல நின்ற நிலை, இருந்த நிலை, கிடந்த நிலை, நடந்த நிலை. அடுத்த கோவில் திருவாளி நாகப்பட்டினம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் கோயில்ல பாத்தீங்கன்னா தாயார் வந்து வலது தொடையில அமர்ந்திருப்பாங்க. எல்லா கோவிலும் இடது தொடையில இருப்பாங்க. இந்த கோயில்ல மட்டும் வலது தொடையில அமர்ந்திருப்பாங்க. இன்னும் நிறைய கோவில்ல சொல்லிட்டே போலாங்க. அது போக முக்தி கஷேத்திரங்கள் குருஜி சொல்லியிருக்காங்க எங்கெங்க முக்தி கஷேத்திரங்கள் இருக்குன்னு, பஞ்ச நாராயண கஷேத்திரங்கள் எங்கெங்க இருக்குன்னு, ஒரே கோட்டில் உள்ள நரசிம்மர் கோயில், நாராயணனோட 4 நிலைகள், இதை பத்தி எல்லாமே நாங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டோங்க. பெருந்தேவி தாயார் கோவில் மூலமா நாங்க 108 தாயார் கோவில் அதன் சிறப்புகள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோங்க. இதனை எங்களுக்கு சொல்லி கொடுத்த குருஜிக்கு மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எனது உரை கேட்ட அனைவருக்கும் நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்த NSM குரூப்புக்கும் நன்றிங்க. வணக்கம். ரொம்ப சந்தோஷம்ப்பா. நான் சொல்லும் போது இத எவ்வளவு பேர் எடுத்துப்பாங்க அப்படின்னு தெரியாம நான் தான் சொன்னேன். இருந்தாலும் ஒரு ஸ்லோகத்துக்கு ஒரு தாயாரை பத்தி சொன்னா நல்லா இருக்குமே அப்படிங்கறதுனாலதான் ட்ரை பண்ணேன். பட் அது அவ்வளவு அழகா எல்லாரும் நோட்ஸ் எடுத்துட்டு இதுல வந்து ஒவ்வொரு கிளாஸ்லயும் வந்து சந்தேகம் கேட்டுட்டு சில பேர் வந்து நாங்க போய் தரிசிச்சுட்டு வந்தோம், இது வரைக்கும் நாங்க சும்மா போய் பார்த்திருக்கோம், ஆனா நீங்க சொன்ன பிறகு நாங்க போய் பார்க்கும்போது எங்களுக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கு, திருப்தியா இருக்கு அப்படின்னு தேடி தேடி போய் பார்த்து கேட்டு இதெல்லாம் சொல்லும் பொழுது ரொம்ப ஆனந்தமா இருக்கு. இந்த வாய்ப்பை தந்ததுக்கு NSM என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதே போல இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பா நடத்தி கொடுத்ததுக்கு நித்யா மேம்க்கும் இதுக்காக டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. மேலும் இந்த மாதிரி சொல்லி தரணுங்கிற ஆசையை சார்கிட்டையும் வைத்துக்கிறேன். பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சார்கிட்டையும் என்னுடைய பணிவான வேண்டுகோளை வைக்கிறேன். எல்லாருக்கும் பேரை விட பெரிய நமஸ்காரம். நமஸ்காரம். வந்து சிறப்பித்து தந்தமைக்கு மிக்க மிக்க நன்றி. இந்த 7வது வருஷ ஆரம்ப விழாவில்
ஒவ்வொரு வருஷமும் வந்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வந்து கலந்துக்கிட்டீங்க. கலந்து நல்ல தாயார், ஒவ்வொரு தாயாரை பத்தி இப்ப எல்லாம் 3 பேர் பேசுனதெல்லாம் கேட்டோம். உங்களுடைய பேச்சை நம்ம சிறப்பு விருந்தினரும் கேட்டுட்டு இருக்காரு. இப்போ முதல்ல நான் நன்றி சொல்லிட்டு சிறப்பு விருந்தினர் 2 நிமிஷம் இந்த இதை பேச சொல்லிட்டு அப்புறம் நிகழ்ச்சி ஆரம்பிக்கும். நித்யா மேடம் ராமாயணத்தை பற்றி அந்த குருஜி அனுராதா மேடத்துக்கும் மற்றபடி இந்த நிகழ்ச்சியை நல்லபடியாக நடத்தி கொடுத்த நித்யா மேடத்துக்கும் குருஜி கீத்மாலா மேடத்துக்கும் மற்றும் நித்யா மேடத்துக்கு துணை புரிந்த நிதிஷ் மற்ற அனைவருக்கும் மண்டலி சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்துமதி மேடம் காலையிலிருந்து ஃபுல்லா வந்து ரெக்கார்டிங் போட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து அவங்களே ரெக்கார்டிங் போட சொல்லி இருக்கிறேன். இப்போ சைலபதி சார்